Now you're watching New Eden TV. என்ன கண்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும் பொழுது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க மிக அருமையான தினவசனம் நம்மளை ஆலோசனை கூறி பல செயல்களிலே நம்மளை மாற்றம் உண்டு பண்ணுவதற்கு, மறுரூபம் ஆவதற்கு அவர் நமக்கு இன்னைக்கு கற்றுத்தருகிறார். நாம் எங்கு சென்றாலும் சரி, வேலை ஸ்தலத்திலே, ஊழியத்திலே, திருச்சபைகளிலே, இப்படி பல இடங்கள் போனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஏற்படும் உணர்வு தான். என்னென்னா, அந்த பிரதர் நல்லா இருக்காங்க, அந்த பிரதர் மாதிரியே நான் சபையில் நியமிப்புகள் பைபிள் வாசிப்பிக்கல, அந்த பிரதர் மாதிரியே அவன மாதிரியே நான் வாசிக்கணும். இல்லை, இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறார், இந்த பிரதர் மாதிரியே நான் நல்லா படித்து இந்த மாதிரி கார் வாங்கணும். இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து நாம் பொறாமைப்படுவது உண்டு. இது எனக்கு கூட இந்த அனுபவம் உண்டு. ஏனென்றால் ஆரம்ப காலத்திலே நான் படிக்கும் பொழுது என்னுடைய நண்பன் மிகவும் சிறப்பாக படிப்பான், எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போது அவன் சூப்பராக படிக்கிறான் என்று நினைத்து நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் விட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் நான் முயற்சி எடுத்து படித்த போது நான் வெற்றியான மதிப்பெண்கள் எடுத்தேன். இன்றைக்கும் ஆண்டவர் சொன்ன வசனத்துக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. அவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம ஆண்டவர் என்ன வெளிப்படுத்துகிறார்னா, அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் பார்த்து, நமக்கு உண்டான திறமைகளை ஆண்டவர் தாளந்தாக கொடுத்திருக்கையில் நாம் ஏன் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்பட வேண்டும்? நாம் ஏன் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும்? ஒருவேளை சபையில் கீபோர்டு வாசிக்கலாம், இல்லை கொயரில் பாட்டு பாடலாம், அந்த பிரதர் சிஸ்டரும் சூப்பராக பாடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க தேவை. நமக்குள்ளேயும் ஆண்டவர் பல திறமைகளை உள்ளடக்கி ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். நமக்கு அந்த ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கே தெரியாத பல திறமைகளும் நமக்குள்ளே இருந்து வரும். அதான் நீதியை தேடுங்கள், சத்தியத்தை தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போது நமக்கு என்ன தேவை என்பது நாம் அறிந்து கொண்டால்தான் அப்போது மற்றவர்களோட நம்மளை ஆண்டவர் உயர்த்தி தான் வச்சிருக்கார். அதாவது நம்மளுக்கு ஒரு அவார்டு கொடுத்துட்டாங்க. எப்படி? நமக்கு அவார்டு கொடுத்தாச்சு, ஆனால் சரி அவங்க அவார்டு வாங்குறாங்க, எப்படி இந்த பிரதருக்குலாம் அவார்டு வாங்குறாங்க? நீ அவார்டு பெற்றுக்கொண்டாய், நீ உனக்குள்ள திறமைகள் இருக்குது, உன்னுடைய சுய சிந்தனையை, நீ உன்னோட சுய திறமைகளை நீ சோதித்து அறிந்து பார். அப்போது அவர்களோட ஆண்டவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதமானது நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துட்டார் என்று தெரியாமலே நாம் பல வருஷமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். புதிய ஏதேனும் ஊழியத்தை கூட நான் 10 வருஷ காலம் நான் பொறுமையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். ஆனால் எனக்கு 10 ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நான் சபை விசுவாசியாக போகல, ஒரு ஊழியக்காரனாக தான் நினைச்சிருக்கேன். எல்லாரும் சும்மா சர்ச் மெம்பரு அப்படி தான் போவாங்க. ஆனால் நான் ஞானஸ்தானம் வாங்கும்போதே ஆண்டவருடைய ஊழியத்துக்காக என்னை நான் அர்ப்பணம் செய்து விட்டேன் என்றே தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த ஆன்மீக தாகம் நமக்கு அதிகமாக இருக்கும். சும்மா போகிறோம், சர்ச்சுக்கு போய் பாட்டு பாடுறோம், ஒரு அலேலியா சொல்கிறோம், அப்படி வருவோம், அப்படின்லாம் கிடையாது. போகிற ஒவ்வொரு நிமிஷமும் போதகர்கள் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தையும் டைரியில் எழுதி அதை வசனத்தை தியானித்து கடவுளுடைய வார்த்தையிலே அதிக பசி கொண்டவனாக இருக்கிறேன். எனக்கு வயிற்று பசி கிடையாது, ஆன்மீக பசி அதிகம். அதுபோல தான் நீங்களும் அதை உணர்ந்திருப்பீர்கள். ஆண்டவரை இந்த ஒரு விஷயத்தை நாம் பொறுமையாக நம் ஓட்டத்தில் ஓட வேண்டும். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நம் வாழ்வில் நாம் எதை முயற்சி செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை குறித்து நாம் இப்போது ஜெபிப்போம்.
ஸ்தோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த நேரத்தில் கூட நீர் எங்களுக்கு வெளிப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நாங்கள் யாரை பார்த்தும் பொறாமைப்படாதபடிக்கு நீர் எங்களுக்கு அளவுக்கிழந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாளும் தாழ்ந்து போவதில்லை ஆண்டவரே. எவன் தன்னை தானே தாழ்த்திக்கிறானோ அவனை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. அப்போ யாரெல்லாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு ஒரு விஷயத்தை செய்து தோல்வி அடைந்தார்களோ அவர்களை நீர் கனம் பண்ண மாட்டார்கள். அவர்களை தயவாக மன்னித்து, அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் தயவாக மன்னித்து நீர் ஆசீர்வதித்து மறுபடியுமாக அவர்களை வாழ்க்கையில வெற்றி பெற செய்யுமா நான் ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கும் இந்த அனுபவத்திலே இருந்திருப்பார்கள். மற்றவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை செய்து தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் அவர்களை எல்லாம் நீ தயவாக மன்னித்து அவர்களுடைய காரியங்களை நீ வெற்றி பெற செய்யும். அதை நான் கெஞ்சி மன்றாடு சொந்தத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.